எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க்கையே வாழத்தானே! வாழ்க்கை ஒரு வட்டம். வாழ்க்கை ஒரு குவார்ட்டர். இப்படியெல்லாம் வாழ்க்கைய பத்தி பலவிதமான டயலாக்ஸும், பலவிதமான விஷயங்கள பலர் சொல்லியும் நம்ம கேட்டிருப்போம். ஆக்சுவலா வாழ்க்கைனா என்ன? எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழறோம்? எத நோக்கி நம்மளோட வாழ்க்கை போது? எண்ட் ஆஃப் த டே நம்ம எத அச்சீவ் பண்ண நெனைக்கிறோம்? நம்ம பொறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், வாழறோம், திரும்ப ஒரு ஜெனரேஷன உருவாக்குறோம், அவங்கள படிக்க வைக்கிறோம், அவங்க வேலைக்கு போணும். இப்படியே இந்த சைக்கிள் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கே. வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் லிவிங்? எதுக்காக வாழறோம்? எனக்கு புரியல. இந்த சைக்கிள் இருக்கு. ஓகே ஃபைன். அந்த சைக்கிள நம்ம ஃபாலோ பண்றோம். அதெல்லாம் ஓகே. பட் வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் தட் சைக்கிள்? அதுதான் எனக்கு புரியல. நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் தான் என்ன? நம்ம எதுக்காக வாழறோம்? அதுதான் இந்த எபிசோடோட கேள்வி. இந்த கேள்விக்கான விடை தேடுற பயணத்துல நான் உங்க ஆர்கே. நீங்க கேட்டிருக்க நம்மளோட ஷோ கேளு மவனே கேளு, விடாம கேளு. சில பல காலங்களுக்கு முன்னால் எனக்குள்ள பலவிதமான கேள்வி, பலவிதமான தயக்கம். எதுக்காக நம்ம இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம்? என்ன பண்ணிட்டுருக்கோம்? என்ன பண்ணிட்டுருக்கேன்? என் லைஃப்பில் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? இப்படியெல்லாம் பலவிதமான கேள்வி. என்னால் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்ன பண்ணிட்டுருக்கோம்? ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக எதையுமே பண்ணாமல் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி என்னதான்டா நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்த காலகட்டம் அது சில பல மாதங்களுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்ன தான் பண்ணுறது நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது சரி ஓகே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும். இதுக்கு ஒரு பாஸை விட்டுட்டு எங்கேயாச்சும் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்ப அந்த டைமில் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும். இல்லை ஏதாவது சம்திங் வாட் எவர் ஐ வாண்ட் டு பாஸ் இட் வாட் ஐம் டூயிங். ஏற்கனவே இருக்கிறத திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதனால் கிளம்பி கேரளா போயிட்டேன். அங்கே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனோட ஃப்ளாட்லேயே தங்கியிருந்தேன் ஒரு 1 வீக்குக்கு. கேரளா போனதும் அங்கே போய் சுற்றி பார்க்கணும், நிறைய இடத்த புதுசாக பார்க்கணும், அங்கே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட எனக்கு கொஞ்சம் இதிலிருந்து பாஸ் வேணும். நான் ஏதோ ஒன்று சும்மா புதுசாக ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக இருக்கேன், இல்லை ஏதோ சம்திங் ஐ எம் ஃபிகரிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பி போனேன். அப்படி தான் அங்கே ஆல்மோஸ்ட் இருந்தேன். இருந்தாலும் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அந்த ட்ரிப். அந்த ட்ரிப்பில் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நமக்கு மட்டும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கா, இல்லை எல்லாருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுச்சு. அதனால தான் இந்த ஷோவை கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே அங்கே தான் வந்துச்சு. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ரெக்கார்டும் பண்ணேன். அதாவது அங்கே போயிட்டு ஒரு 1 வீக் இருந்தேன். அதில் ஒரே ஒரு சின்ன ரெக்கார்டிங் பண்ணேன். எனக்கு பேச அந்த அளவுக்கு அந்த டைமில் எதுவுமே எனக்கு அந்த போனது ஒர்க் பண்ணுறதுக்காக கிடையாது. என்னோட மைண்டை நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக போனதுனால நாங்கள் போய் ஒர்க்லாம் எதுவும் பண்ணலை. பட் இந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும், அந்த பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸை மட்டும் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே நான் இருந்தது ஒரு அமைதியான மனநிலை, ஒரு தனிமையான இடம். ஏதோ ஒரு மாதிரி மாடியில் போய் நின்றுட்டு எனக்கு என்ன தோணுச்சோ அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ரொம்ப போரிங்காக பேசி வச்சுருப்பேன். அதை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. பல்ல கடிச்சிட்டு அதை எப்படியோ கேட்டுருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எதுக்காக இந்த வாழ்க்கை? ஏன் இந்த ஓட்டம்? இந்த மாதிரி பல நாளாக என்னோடய மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம்? நம்ம ஏன் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலை? நம்ம பண்ணுறது சரியா? நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோமா? நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இல்லை இதை நம்ம பண்ணி முடிக்கிறதால நமக்கு கிடைக்கிற விஷயத்துலேருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா? இதை நம்ம நிஜமாகவே சந்தோஷத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கோமா? இல்லை இந்த உலகம் இப்படி தான் ஓடணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறதால நம்மளும் கூட சேர்ந்து ஓடிட்டுருக்கோமா? இப்படியெல்லாம் நிறைய கொஷின் எனக்குள்ளே போயிட்டே இருக்குது. எல்லாத்த பற்றியும் யோசிச்சுட்டே இருக்கேன். நிஜமாக நான் வாழ வேண்டிய வாழ்க்கை தான் என்ன? வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் மை லைஃப்? என்னோடய வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? எதுக்காக நான் இப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்? ஏன்? எதுக்கு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விடை தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் விடை தெரிஞ்சுக்கிற ஒரு பயணம் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை வேணாலும் பண்ணலாம், எதை நோக்கி வேணாலும் ஓடலாம். ஆனால் கடைசியில் அந்த சந்தோஷம் அதிலிருந்து கிடைக்கலனா அப்புறம் எதுக்காக அதை ஓடணும்? ஸோ அப்பப்போ சின்ன பாஸ் எடுத்து நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால் நானும் ஒரு பாஸ் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பாஸ், திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு நல்ல தொடக்கத்தை எதிர்பார்த்து, எப்போவுமே தொடக்கத்தை எதிர்பார்த்துட்ருக்க ஆள் தான். பட் இந்த தடவை கொஞ்சம் நல்ல ஒரு தொடக்கம் கொடுக்கணும், என்னோடய லைஃப்பை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பாஸ். திஸ் இஸ் மீ ஃபைண்டிங் மை செல்ஃப். சின்ன சின்ன விஷயங்களை ரசிப்போம். நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை ஹாப்பியாக்கிற குட்டி குட்டி விஷயங்களை செய்வோம். உங்களுக்கு எந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதை திங்க் பண்ணியாச்சும் பாருங்கள். நீங்கள் தானாகவே அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பல தடவை திங்க் பண்ணி பல விஷயத்தை செஞ்சுருக்கேன். அது தானாகவே நடந்திருக்கு. ஸோ
வாழ்க்கைனா என்ன? அதோட அர்த்தம் என்ன? அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நான் பேசினத கேட்டிருப்பீங்க. யார்றா அவன் பைத்தியம் மாரி ஏதோ சோகத்தில வந்து ஏதோ குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு பேசுற மாரி பேசிட்டு இருக்கான், அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா அந்த டைம்ல ஒரு பாட்காஸ்ட்ட எப்படி பண்ணணும்? என்ன பண்ணலாம்? அப்படின்ற மாரி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. பேசணும்னு தோணுச்சு. அதனால பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல என்னோட மைக்கு கூட எதுவும் கிடையாது. ஃபோன ஆன் பண்ணி அதில ரெக்கார்டர் ஆன் பண்ணி ஜஸ்ட் பேசணும்னு தோணிருச்சு. பேசிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி பேசினது தான் இப்ப நீங்க கேட்ட அந்த ஆடியோ. ஸோ எனக்கு வந்து ஏன் அப்படி தோணுச்சு? எதுக்காக இந்த வாழ்க்கை? ஏன் இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகள் வந்துச்சு? அப்படின்னா நெறைய லைஃப்ல வந்து என்ன சொல்றது, ஏதோ ஒரு மாரி ஒரு ஸ்டக்கான ஒரு ஃபீல்ல வந்து நான் இருந்தேன். நான் வந்து அந்த டைம்ல ஏதோ ஒரு மனநிலைமையில இருந்தேன். ஒண்ணும் பேடான சிச்சுவேஷன் அப்படிலாம் இல்ல. பட் வந்து அந்த டைம்ல ஒரு காமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன் அப்படின்றதுனால, அந்த மாதிரி காமா ஏதோ ஒரு மாரி அமைதியா பேசி வச்சிருந்தேன். இப்ப இருக்கிற மாரி ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபீல்ல இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா, அங்க நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன கருத்து நான் அங்க சொல்ல வந்தேன்னா, நம்ம வாழ்க்கைனா என்ன அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஸ்டில் எனக்கு ஏதோ கொஞ்சம் தோணுச்சு. இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த எனக்கு தோணுனத நான் அந்த ஆடியோல சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணும் கிடையாது. நமக்கு புடிச்ச மாரி வாழறது தான் வாழ்க்கை. புடிச்ச மாரினா எல்லாராலயும் புடிச்ச மாரி வாழ்ந்துட முடியுமா? எல்லாராலயும் நினைச்சத பண்ணிட முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. பட் ஆனா நம்ம வாழற வாழ்க்கை நமக்கு புடிச்ச மாதிரி மாத்திக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதும், நமக்கு சந்தோஷம் சேர்க்கிற சின்ன சின்ன விஷயங்கள பண்றதும், நமக்காக சில விஷயங்கள பண்ணிக்கிறதும், நம்ம சாட்டிஸ்ஃபைடா நம்மளோட வாழும் நாட்கள கடந்து முடிக்கிறது தான் வந்து வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஏதோ எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆடியோல சொல்லி வச்சிருப்பேன். ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கைங்கிறது சேமா இருக்க போறதில்ல. எல்லாருக்கும் வாழ்க்கைன்றது ஈஸியா இருக்க போறதில்ல. எல்லாருக்கும் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்ல. அப்புறம் என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணும்? எதை நோக்கி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க? எதுக்காக வந்து நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ்க்காகவா? இல்ல உங்க லைஃப் பார்ட்னருக்காகவா? இல்ல உங்களுக்காகவா? இல்ல இந்த சமூகம் வந்து உங்களை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவா? எதுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இப்படி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? எங்கேயாச்சும் சந்தோஷமா வெளியே போகணும்னு தோணலாம். திடீர்னு ஒரு படம் பார்க்கணும்னு தோணலாம். சந்தோஷமா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு தோணலாம். ஆனா இப்படி நினைச்ச உடனே அதெல்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது தான். நிறைய பேருக்கு வேலை இருக்கும், வேலைக்கு போகணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், வீடு கட்டணும், லோன் கட்டணும், இப்படியெல்லாம் பலவிதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கு நடுவுல இதுல எங்கடா எனக்கு சந்தோஷத்துக்கு பார்க்க நேரம் இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். ஆனா நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி முடிச்சுட்டா நீங்க சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவீங்களா? நீங்க நிஜமாவே வேலைக்கு போயிட்டு வந்து நான் ஒரு வீடை கட்டி அதுல வாழறதுல நான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தட்ஸ் ஃபைன். பட் எல்லாருக்கும் இதே மாதிரி விஷயம் நிம்மதியை தருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சில பேருக்கு டிராவல் பண்ணணும்னு தோணலாம். சில பேருக்கு மூவி பார்க்கறது ரொம்ப பிடிக்கலாம். சில பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி இருக்க விஷயங்களை அவங்களால செய்ய முடியாம இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ் லைக் ஒர்க். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க வாழறது ஓகே தான். ஆனா உங்களுக்காக நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படி கேட்டா எனக்காக எனக்கு வாழ நேரம் இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் அப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அதை பண்ணணுன்ற எண்ணமும் வரும். அதை நோக்கி நீங்களும் பயணிப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்தியன்ஸ் ஆன நாம நம்மளோட வாழ்க்கையை வாழறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. இப்போ நம்ம வாழற வாழ்க்கை வாழ்ந்தது தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களோட நம்மளோட வாழ்க்கை, இந்தியன்ஸ் ஆன நம்மளோட வாழ்க்கை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளோட வாழ்க்கை மணியை நோக்கி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. வெளிநாடுகளில் மக்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம், அதாவது அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் கண்டிப்பா இருக்கும். வேலைக்கு போற டைம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருந்தாலும் வேலைக்கு போற டைம்ல மட்டும்தான் அவங்க வேலையை பார்ப்பாங்க. மற்ற டைம்ல அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதோ, எங்கேயாச்சும் வெளியே சுத்தி பார்க்கறதோ, இல்ல மூவி போறதோ, வாட் எவர் அவங்க தோன்றதை அவங்க பண்ணணும். அதுதான் அவங்களோட வாழ்க்கை. சரிப்பா நீ சொல்லிட்ட தோன்றதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, பட் தோன்றதெல்லாம் பண்றதுக்கு காசு வேணுமாப்பா அப்படின்னு கேட்கறது என் காதுக்குள்ள கேட்குது. காசு மட்டுமே முக்கியம் இல்லை, லைஃப்ல அதை விட முக்கியமானது இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அதுவும் ரொம்பவே முக்கியம். காசு இருந்தால் தான் பல விஷயங்களை இங்கே செய்ய முடியும். பட் காசு இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியும் கிடையாது. லைஃப்ல நாம ரசிக்கவும், நம்மளை சந்தோஷமா வச்சுக்கவும், நம்மளை நிம்மதியாக்கவும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சு, உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சு, நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதனால காசு வேலை அப்படின்னே ஓடாம உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ட்ரிப் போகணுமா போங்க. உங்களை எடுத்த உடனே கோவாக்கு போய் நீங்க வந்து அங்க பீச்சில் 10,000 15,000 செலவு பண்ணி ஆட்டம் போட்டாதான் அது ட்ரிப்பு அப்படிங்கிறது கிடையாது. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பிளேஸுக்கோ, புதுசாக ஏதாவது ஒரு ஊருக்கோ, இல்லை ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன், இல்லை ஒரு நைட்டில் ஒரு ரைடு, இல்லை பைக் எடுத்துட்டு நைட்டில் எனக்கு ஒரு ரைடு போனால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிம்மதியாக ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும் அப்படின்னா
போங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட லைஃப்பை கொஞ்சமாச்சும் நீங்க வாழ ஆரம்பிச்சாதான் நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால அமைச்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா மாறும். நம்புங்க, நம்பினா கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கை அதானே எல்லாம். உங்க டெய்லி ரொட்டீனுக்கு நடுவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டு நைட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க தூங்குனீங்கன்னா அன்னைக்கு டேவை நீங்க வாழ்ந்திருக்கீங்க. இதே மாதிரி எல்லா நாளையும் நீங்க சம்ம பண்ணீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கை. அப்படிங்கிற ஒரு உன்னதமான கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட கருத்து என்ன, வாழ்க்கைங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து தெரியப்படுத்துங்க. எப்படிப்பா தெரியப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பாட்காஸ்ட் வந்து ஸ்பாட்டிஃபை, அப்புறம் அமேசான் பிரைம் மியூசிக், அதுக்கப்புறம் யூடியூப், இது மூணுத்துலயும் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல உங்களோட கருத்தை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்பாட்டிஃபை அண்ட் அமேசான் பிரைம் மியூசிக்ல எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் யூடியூப்ல நீங்க சேம் எபிசோட நீங்க பார்த்து உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். இந்த எபிசோட்ல வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற என்னோட கருத்துக்களை வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. இப்போ போயிட்டு அடுத்த வாரம் ஒரு நல்ல கேள்வியோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஆர்கே. இது நம்ம ஷோ. கேளு மவனை கேளு, விடாம கேளு.